எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை போட்டுக்கலாம். அதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எடுத்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதில் ஒன்று கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 5-6 மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அதாவது 2 பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 6 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வச்சா நம்ம அந்த பிரண்டை வந்து மறுபடியும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பிரண்டை வந்து கட் பண்ணும்போது 2 பக்கம் நார் இருக்கும். நாரெல்லாம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எனக்கு எங்கள் மாமனார் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களை செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து பசி எடுக்காதவங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா அடிக்கடி சாப்பிடக்கூட வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. மருத்துவ குணம் இதில் நிறைய இருக்குது. இவ்வளோதாங்க பிரண்டை துவையல். இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடோடு சாப்பிடும்போது சுவை அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் ஆகிட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.